தொடர்ந்து மழை தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ராணிப்பேட்டையில் கடந்த 6 மணி நேரமாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருளரசன். வணக்கம். ராணிப்பேட்டைக்கு ஏற்கனவே எல்லோ அலர்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 6 மணி நேரமாக மழை பெய்து வருகிறது. அங்கு சூழல் என்னவாக உள்ளது? வணக்கம். ராணிப்பேட்டையில் இன்று அதிகாலையில் இருந்து சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளின் பாதிப்பும் பெரிதளவில் பாதிப்பு அடைந்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த அழுத்த காற்று தாழ்வு பகுதி மண்டலமாக வலுவடைந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் கடந்த 17ஆம் தேதி வரை கடலோரம் மற்றும் டெல்டா உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம், கடலூர், திருவாரூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி மாணவ மாணவியின் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். அதன்படி வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை, முத்துக்காடு, ஆற்காடு, சோளிங்கர், காவிரிப்பாக்கம், ஓச்சேரி, கலவை, வாழைப்பந்தல், சிப்காடு, நெமிலி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அதிகாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு அடைவதோடு வியாபாரம் செய்யும் வியாபாரிகளின் தொழில் முற்றிலுமாக இந்த மழையினால் முடங்கி போயுள்ளதாக தெரிகிறது. மேலும் தற்போது இந்த கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிவிட்டவாறும், அதே போன்று இந்த மழையால் அதிக அளவில் பெய்த மழையின் காரணமாக தெருக்கள் மற்றும் சாலைகளில் மழை தண்ணீருடன் கழிவுநீர் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய காட்சியும் பார்த்து வருகிறோம். தற்போது வரை ராணிப்பேட்டையில் 9 மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை இந்த மழையானது நீடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையின் நிலவரம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.